கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் சிறிய ரக தனியார் விமானம் கீழே விழுந்து விபத்து. விமானி உட்பட 2 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு மே 3 நீட் தேர்வு. தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு. இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறால் ஒத்திவைப்பு. தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி விளக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த 3 சென்டர் அலர்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் மாறி அலர்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நடக்கிற எக்ஸாமினேஷன் நம்ம கேன்சல் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க கேன்சல் பண்றோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் சென்னை அரும்பாக்கத்தில் சாலை மறியல். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு. குளறுபடிகளால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு இபிஎஸ் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் உள்ளிட்டோர் கண்டனம். தேர்வுக்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கோட்டை விட்டுவிட்டதாக அன்புமணி விமர்சனம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை காலையும் மிதமான பனிமூட்டம் இருக்கும். தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நிதியை முழுமையாக வழங்காமல் பிரித்து வழங்குவதால் திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாவதாகவும் கருத்து. மலேசிய விருந்தில் எம்ஜிஆரின் நாளை நமதே பாடலுக்கு கலைஞர்கள் நடனமாடியதை ரசித்து பார்த்த பிரதமர் மோடி. வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு மலேசிய பிரதமர் எம்ஜிஆரின் ரசிகர் என மோடி பதிவு. இப்போதெல்லாம் இந்தியா கூட்டணியின் பெயரை கூட முதலமைச்சர் சொல்வதில்லை. காங்கிரஸ், திமுக இடையே பிரச்சனைகள் நீடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது உண்மைதானே? திமுகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கூட்டணியில் குறுக்கு சால் ஓட்ட நினைப்பவர்களை காங்கிரஸ் தலைமை பார்த்துக் கொள்ளும் என செல்வ பெருந்தகை பேட்டி. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. இதுக்கு மேல யாராவது குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால், முன்னும் பின்னும் போக நினைத்தால் அது அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேசுவதற்கு 36 நாட்களாக காத்திருக்கிறோம். கூட்டணி குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதில். திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்கிருக்கோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் அனுமதி. பொதுமக்கள் வீட்டிலிருந்து விஜய் பேச்சை கேட்க சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவைக்க தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியிலும் திருச்சியில் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு. வரி ஏய்ப்புக்காக அபராதம் கட்டியதே விஜய் ஊழல்வாதி என்பதற்கு சாட்சி. செங்கோட்டையன் செல்லாத காசு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஏங்க செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது, செல்ல யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்?
அதிமுக என்பது என்டிஏ கூட்டணியில் இருக்கும் 10 கட்சிகளில் ஒன்றுதான். அதிமுக கட்சியே இல்லை என்றும் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தாவேக்கவின் செங்கோட்டையன் பேட்டி. எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியே தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. அது கட்சியே இல்லை. தாவேக்க வருகையால் திமுக கூட்டணிக்கே பாதிப்பு, என்டிஏவுக்கு அல்ல. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. எப்படி 2006 மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு பாதிப்பு இருந்ததோ, திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. அது என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சென்னை துறைமுகத்தில் கடலுக்குள் விழுந்த கண்டெய்னர் லாரி 2 நாட்களுக்கு பிறகு ஓட்டுநரின் உடலை மீட்ட கடற்படை. சென்னையில் நடைபெற்ற ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உறவினரின் திருமண நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நடிகர்கள் சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. கேரளாவில் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்த மாணவர் எதிரே வந்த வேனின் சக்கரத்தில் சிக்காமல் நூலிழையில் உயிர் தப்பினார். ஹரியானா மாநிலத்தில் ராட்சத ராட்டினம் கழன்று விழுந்து விபத்தை ஏற்படுத்திய விவகாரம். ராட்டின உரிமையாளர் உட்பட 2 கைது. மகாராஷ்டிராவில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது நெஞ்சுவலியால் உயிரிழந்த வீரர். நேரலையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியானது. தெலங்கானா மாநிலம் ஜன்காமா மாவட்டத்தில் குடியிருப்புகளை ஆக்கிரமித்த குரங்குகள் தாக்குதல் நடத்தி வருவதால் கிராம மக்கள் அச்சம். கர்நாடகாவில் அரசு பேருந்தில் நகையை தவறவிட்ட பெண். உரிமையாளரிடம் பாதுகாப்பாக சேர்த்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். புனரமைக்கப்பட்ட சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து.